ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் போல் இஞ்சி, பூண்டு கொஞ்சம் தான். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை எடுத்துக்கலாம். இது முதல்ல வதக்கிக்கலாம். அப்புறம் இருக்கிற 2 தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப கம்மியாக தேங்காய் எடுத்தால் போதும். அந்த கொஞ்சம் திக்கு வரணுன்றதுக்காக. இதில் வேணான்னா தேங்காய் போடாமே விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் அதிகமாக கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கிடலாம். வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மிளகா பொடி வேணும்னா போடலாம், இல்லாட்டி வரமிளகா. நான் இது கூடவே இன்றைக்கி நான் வரமிளகா போடுறேன். இதுனா அழகாக காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்லா கலர் கொடுக்கும் அந்த மிளகா. அதனால நான் கொஞ்சம் சேர்த்து போடுறேன். உங்களுக்கு மிளகா காரமாக இருக்குது அப்படின்னா அது கலவாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு மிளகா பொடியும் போடுவோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் மிளகாவும் 2-3 மிளகா மீன் குழம்பு போட்டால் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா அதனால் அதையும் போடுவோம். பச்சை மிளகா ஒன்றும் அவ்வளோக்கா காரம் இருக்காது, ஏன்னா புளியில் நிறைய ஊற்றுறதுனால. இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6-7 மிளகா போட்டிருக்கேன். ஒரு காரம் இல்லாத மிளகா 7 போட்டிருக்கேன். புளி ஊற்றுறதுனால ஒன்றும் காரம் ரொம்பலாம் தெரியாது. மீன் குழம்பு புளிப்பாக இருக்கும், அதே சமயம் காரமாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கும் போது போடலாம். நம்ம தாளிக்கும் போது போட்டால் வதக்கி தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இப்படி வதக்கி போட்டோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும். அதை எடுக்க வைக்க தேவையில்லை தண்ணி. உங்களுக்கு தாளிக்கும் போது பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக தாளிக்கும் போது கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டுருவேன், சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால. நீங்கள் வதங்கும்போது தக்காளி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த தக்காளி போட்டுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா புளி நம்ம மீன் கழுகும் போதே இந்த புளியை ஊற வச்சிடணும். புளி ஊற வச்சுட்டேன் பாருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளே புளியை போட்டால் சீக்கிரமாக புளி ஊறிடும். நான் எப்போவுமே மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே அந்த புளி ஊற வச்சுருவேன். அது பாட்டு மெதுவாக ஊறிட்டு இருக்குது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சு கரெக்டாக இருக்கும், நல்லா ஊறி வரும். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டால் சீக்கிரமாக ஊறி வந்துடும் புளி. பார்த்திங்கன்னா குழம்புக்கு. அப்புறம் மத்தி மீன் இது பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு. இதுவும் அப்படி தான், கழுவுனோடனே வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சுருவேன் கொஞ்சம் எடுத்து. அதுவும் ஊறிட்டுருக்கும் மசாலா. மீன் வறுக்கிற பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் உப்பு, அவ்வளோதான் போட்டுக்கணும். உப்பு அதுலேயே இருக்கும். குட்டி மத்தி மீன் மீனில் வதங்கி வருவீங்க. இது வந்து நம்ம ஜாரில் போட்டால் போட்டு வதக்க தேவையில்லை. ஆறணும் வதக்கும் போது பார்க்கலாம், அரைக்கும் போது பார்க்கலாம். ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பசங்க நான் வதக்கிட்டு போட்டுட்டேன், ஆற வச்சு. இதில் வெங்காயம், இந்த தேங்காயும் போட்டுட்டேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரே ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி நம்ம எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சமாக குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். இது கொஞ்சம் நம்ம சேர்த்தே போடணும், இதுதான் குழம்புக்கு டேஸ்ட். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 போடலாம், 2 போடலாம், அவ்வளோதான். தேங்காய் நம்ம
சீரகம், சோம்பு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகா இதெல்லாம் வதக்குனது. அப்புறம் தேங்காய், இந்த பொடியெல்லாம் போட்டு நீ அரைக்க வேண்டியதுதான். அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இந்த மீனில் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கேன். இதை அரைச்சி அதை அப்படியே ஊற்றிடலாம். சொல்ல தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள், நான் அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சது இதையும் ஊற்றிடுறேன். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. அப்புறம் நான் மிளகாப்பொடி நான் போடலை. மல்லிப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். புளி ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பெல்லாம் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணுவோம். காரம் பத்தலை அப்படின்னா மிளகாவும் போடுவோம், பச்சை மிளகா. அது போட்டும் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகா அப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறேன். இது கொஞ்சம் கரைய லேட் ஆகும்னால லேட்டாக தான் தெரியும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியாக வச்சுக்கோங்க. குழி கரண்டி எடுத்துக்காதீங்க எப்போவுமே. மீன் குழம்புக்கு ஊற்றிக்கும் போது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ மீன் வந்து உடையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. தோசை கரண்டி இல்லை. இன்னும் கொதிக்கும் போது இன்னும் திக்காக ஆயிரும். உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். புளி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா புளி இன்னும் பத்தலை. ஏன்னா அது கொதிக்க அந்த குழம்பு நம்ம ரெடியானதுக்கப்புறமும் இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த புளி இழுக்கும். அப்புறம் அந்த மீன் குழம்புக்கு புளிப்பு உரப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. அந்த வாசம் வர மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக கூடி இருக்கணும். இப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் புளி ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸி மீன் குழம்பு. கண்டிப்பாக நல்லா இல்லாமல் போகவே போகாது. எல்லாமே கரெக்டான அளவில் போடுங்க. உப்பு உரப்பு எல்லாமே கம்மியாக போட்டு பார்த்து கூட போட்டுக்கலாம். அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க எப்பவுமே. அவ்வளோதான். இனி நம்ம இதில் பச்சை மிளகா கீறி போட்டுடலாம். இந்த பச்சை மிளகா டேஸ்ட்டும் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இப்படி கீரியும் போடலாம். இல்லைன்னா இப்படி ரெண்டாவும் கட் பண்ணி போடலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி ரெண்டாவும் போடலாம், கீரியும் போடலாம். பச்சை மிளகா போட்டிருக்கேன். சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அவ்வளோதான். இது கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சு ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாதுன்னா மீன்லாம் உடஞ்சிரும். அதனால் கொதி வர வரைக்கும் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நுரை வர வரைக்கும். பாருங்கள், மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த பச்சை மிளகா கொதி வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். பாருங்கள், அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் அடுப்பு நம்ம கம்மி பண்ணி வச்சிடலாம். மெதுவாக அது கொதிக்கட்டும். பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த இது வரணும். இந்த குழம்பு ரெடின்னு அர்த்தம். இப்படி ஓரமாக இருக்கிறது அப்படி எடுத்து விட்டிங்கன்னா மீன் உடையவே இல்லை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற எண்ணெய் கூட கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இருக்கும் மீன் குழம்பு. இந்த நண்டு, இறால் இது எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோ போட்டிருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் அந்த மசாலாலாம் போட்டு புளி ஊற்றி மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனே போடுவாங்க. நான் வந்து எல்லாமே கரைச்சி மீன் போட்டு எல்லாம் அப்புறமா தான் அடுப்பில் வைப்பேன். உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் உடையாது. அந்த மீன் புளி ஊற்றுறதுனால மீன் உடையாது. அந்த கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்தால் தான் உடையும். நல்லா மணமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கும்போது. இது வேணாட்டி கடலை எண்ணெய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். குழம்பு அப்படியே சிம்மிலே வச்சுருக்கு. வெயில் அவங்களுக்கு பிடிச்சி வரணும் மெதுவாக. ஊற்றும்போதே செம்ம மணமாக இருக்கும். சரிங்க, பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து ஊற்றியாச்சு, அவ்வளோதாங்க. எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் உப்பும் போட்டு பார்த்து போட்டேன். கடைசியாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்துட்டு உரப்பு புளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்கேன். அவ்வளோதான், மீன் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.